ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த 2026 புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்கப் போகுது. பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் போது, ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலைகள் இருக்க போது, பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போது. ரொம்ப பின்தங்கிய நாடுகள், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்டோம், பொருளாதாரமே என் கையில் இல்லை, நாங்கள் என்ன பண்ணனே தெரியல, அண்டைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது, எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கிட்ட இருக்குது, எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வுனா, யாரெல்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ, சிறு குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாது, நம்ம குடும்பப்படுத்துறது, நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவா போகுது, இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா, காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை, தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த 2026 பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கான தண்டனை, மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த 2026 அப்புறம் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்முடைய இந்த 2026 கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள், சின்னத்திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு. கலைத்துறையை சார்ந்த நபர் நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு, அவருடைய சொல்வாக்கு, அவருடைய ஓட்டு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரக ரீதியாக அறிந்த உண்மை. அதே போல் இந்த 2026 மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும். என்னால் தான் முடியும், நான் தனித்து தான் நிற்பேன், என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும். இது பொதுவான கருத்து. இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 2026 பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 2026 எல்லா ராசி 12 ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க. ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் 2 வரையும் மற்ற ஒரு 6 ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. பங்கு சந்தை நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு. தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போகுது. தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையேங்க அப்படிங்கிற நிலைமையில் தான் இப்போயும் இருக்குது. அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை, எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்போவுமே கிடையாது. அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும். ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அரசை ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும்.
ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க, தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க, வெற்றியாளர்களாக உருவாகக்கூடிய தன்மைகள் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது இது பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள். இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம், அவர்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக 1 வருஷமாக மேக்சிமம் மெல்லவும் முடியல, சொல்லவும் முடியல, திங்கவும் முடியல, பார்த்துக்கிட்டு இருக்கவும் முடியல, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. பிடிச்ச விஷயத்தை எதையுமே உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியல, பிடிச்ச விஷயங்களை உங்களால் ரசிக்க முடியல. அப்போ எல்லாமே ஒரு மாயை வலையாக, காணல் நீராகவே சென்று கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வராதான் எதிர்பார்க்குறீங்க. அதற்கான தீர்வு தான் இந்த 2026 உங்களுடைய பயணங்கள் மூலமாக வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் நடக்க போகுது. இப்போ வரையும் உள்ள போலியான நண்பர்கள் எல்லாமே வெளியே போயிடுவாங்க. உண்மையான நண்பர்கள் வெளிப்படையாக உங்களுடன் உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. புதிய புதிய திட்டங்கள் திட்ட போகிறீங்க, ரொம்ப பெரிய புதிய திட்டங்கள். அது என்ன சொன்னால் மிராக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கற்பனை திறன் மூலமாக, உங்களுடைய அறிவின் நுண்ணறிவுகள் மூலமாக நீங்கள் உறுதியாக புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை, இரண்டாவது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை பாக்கியம், மூன்றாவது குழந்தையாக இருந்தால் உறுதியாக ஆண் குழந்தை என்ற செயல்பாடுக்கேற்றவாறு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கலாமா, நீங்கள் ரொம்ப நாளாக யோசிக்கிறது தான், புதிய தொழில் தொடங்கலாமா, புதிய தொழில் தொடங்கினா வெற்றி பெற்றலாமா, கடின முயற்சி மூலமாக சந்தோஷமாக இருக்க முடியுமா, அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கீங்க. உறுதியாக சொல்லலாம், இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம எடுக்கிற கருத்து என்னென்னா, சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. தொழில் தொடங்கினால் உறுதியாக வெற்றி உண்டு, பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. இப்போ இந்த ஜனவரி மாதம் தொடங்குறீங்க, 2026 ஜனவரிக்கு மேலே தொடங்குறீங்கன்னா ஜூனுக்கு மேலே லாபம் அதிகரிக்கும், இரட்டிப்பான லாபம் வரும், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட் கிடைக்கும், பொருளாதாரம் வரும், லாபமும் வரும். அதன் மூலமாக ஒரு புதுசாக 100 தொழில் தொடங்குவீங்க. அதற்கான செயல்பாடுகள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும். தேவையற்ற செலவுகளை குறைச்சிருவீங்க. இது பண்ணேன், அது பண்ணேன், இந்த அவங்கள நம்பினேன், இவங்கள நம்பினேன், அவங்களுக்கு ரூபா கொடுத்தேன், இவங்களுக்கு ரூபா கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயம்லாம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். குடும்ப பொறுப்புகள் உங்களுடைய மனைவியிடம் அல்லது உங்களுடைய கணவனிடம் கொடுக்கப்படும், ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா ஆணாக இருந்தால் பெண்ணிடம், பெண்ணாக இருந்தால் ஆணிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் நிர்வாக பொறுப்பாளர் மட்டுமே செயல்பட போகிறீங்க. அதற்கான தன்மைகள் கிரக ரீதியாக உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்க போகுது. திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அண்ணனுக்கு இல்லை உங்களுடைய அக்காவுக்கு எதுவும் வரன்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் முடிக்கலாம், உறுதியாக திருமணம் முடிக்கலாம். அதே போல் உங்களுடைய அண்ணனுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கஷ்டப்படுறாங்க, அக்காவுடைய குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஏதாவது மன வருத்தத்தோடு இருக்கீங்கன்னா கவலையாக படாதீங்க. உங்களுடைய ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு. அவங்களுடைய சுய ஜாதகம் சுய ராசிங்கிறது வேறு. ஆனால் பொது பலனில் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டுங்கிறத என்ன செய்கிறாங்க, கோச்சார கிரகங்கள் ஒரு வாய்ப்பாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த வாய்ப்பை நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேயே சொல்லுவீங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்குது, சிறப்பான தன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரக ரீதியாக வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அசால்ட்டாக இருக்கவே இருக்கக்கூடாது. சும்மா அது பார்த்துக்கலாம் சரியாக போயிடும், சும்மா ஆஸ்பத்திரி போகக்கூடாது, சும்மா ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடாது,
இப்படிங்கெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை வருதுன்னா உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது, உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை முழு கவனம் செலுத்தணும். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். சும்மா எங்கே போனாலும் எந்த உணவுனாலும் சாப்பிட்லாம், நம்ம பிடிச்ச உணவாக சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுரும், வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் தீய பழக்க வழக்கங்கள் ஏதேனும் இருந்தால் தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் தீய பழக்க வழக்கங்கள் வச்சுருந்தா நீங்கள் எதிர்பார்க்குற லாபங்களோ நீங்கள் எதிர்பார்க்குற செயல்பாடுகளோ நிறைவேறுவது என்பது கொஞ்சம் கடினம். அதே போல் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இந்த 2026 ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளையும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார கிரகங்களும் சரி உங்களுடன் இருக்கும் நல்ல நண்பர்களும் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு செயல்படுத்துவார்கள் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.